தினசரி இந்த பட்ஜெட்ல அதை பேசினாங்க இதை பேசினாங்க பேப்பர் டிவியில வந்துச்சு இல்ல. என்னைக்காவது நம்ம சட்டமன்றத்தில் 234 எம்எல்ஏ இருக்கிறாங்க. அதுல 182 எம்எல்ஏ கிராமத்துல இருந்து போனவங்க. எத்தனை பேருங்க? 182 எம்எல்ஏங்க கிராமத்துல இருந்து போனவங்க. ஒருத்தராவது நெல்லுக்கு விலை கொடு, கரும்புக்கு விலை கொடுன்னு பேசினாங்களா? டிவியில வந்துச்சா? பேசினா தானுங்க வரும். பேசினா தானே வரும். பேசவே மாட்டான். ஏன்னா உங்களுக்கு காசு வந்து நீங்க பணக்காரனாயி நீங்க படிக்க வச்சுட்டா அவன் கொடுக்குற 500 ரூபாய்க்கு ஓட்டு போடுவீங்களா? போட மாட்டேங்க. இதுதான் அரசியல். ஒட்டுமொத்தமாக விவசாயிகளை சுரண்டி சாப்பிடுற சமூகமாக அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் மாறி இருக்கிறார்கள். இவங்க எல்லாம் யாருன்னா விவசாய விட்டு பிள்ளைங்க தான், வேற யாருமே கிடையாது. ஆக நம்ம சிஎம் ஆனாலும் தீர்வு கிடைக்காது, நம்ம எம்எல்ஏ ஆனாலும் தீர்வு கிடைக்காது, எம்பி ஆனாலும் தீர்வு கிடைக்காது, அமைச்சர்லாம் தீர்வு கிடைக்காது. எல்லாரும் ஆயாச்சு. ஏற்கனவே இருந்த அமைச்சர்கள் விவசாய விட்டு பிள்ளைங்க தானே இருந்தாங்க. ஆக நம்ம கோரிக்கைகளுக்காக உறுதியாக வாக்களிக்கிற சமூகமாக மாறுகிற போதுதான் இந்த ஜனநாயக நாட்டில் நமது கோரிக்கைகள் மதிக்கப்படும், நமக்காக கொள்கையில் உருவாக்கப்படும். இன்னொரு உண்மை சொல்றேன் கேளுங்க. நாட்டுல தொழிலாளர்களை முன்னேற்றுவதற்கு அரசாங்கத்துக்கு ஒரு கொள்கை இருக்குது, ஒரு சட்டம் இருக்குது. தொழிலாளர் நல சட்டம் இருக்குது. விவசாயி நல சட்டம் இந்த ஊர்ல இந்த நாட்டுல ஏதாச்சும் இருக்குதா? தொழிலாளர்களுக்குன்னு பாதுகாப்பு சட்டம் இருக்குது, விவசாயிகளுக்குன்னு பாதுகாப்பு சட்டம் இருக்குதா? இந்த அரசாங்கத்துக்கிட்ட விவசாயிகளுக்கான கொள்கையே கிடையாதுங்க. விவசாயிகளுக்கான இந்த நாட்டுல உணவளிக்கக்கூடிய 140 கோடி மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய விவசாயிகளுடைய வருமானத்தை உயர்த்துவதற்கு, வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு, சமூகத்தை உயர்த்துவதற்கு இந்த அரசாங்கங்கள் தொடர்ந்து பாடுபடும் ஒரு வரியே இந்த அரசாங்கத்துக்கிட்ட இல்லையே. அரசாங்கத்துக்கிட்ட நம்ம சொல்ல விட சட்டியில் இருந்தா தான் நாங்க சும்மா ஏன்டா பேசிட்டு இருக்கு நம்ம கேட்கிறோம்ல. அரசியலமைப்பு சட்டத்திலையும் இல்ல, மத்திய அரசாங்கத்திட்டையும் அந்த கொள்கை இல்ல, மாநில அரசாங்கத்திட்டையும் அந்த கொள்கை இல்ல. அப்புறம் எப்படிப்பா நம்ம வாழ்க்கை முன்னேறும்? அரசு வேலையும் கிராமத்துக்கு வர்றதில்ல, அரசாங்கத்தோட திட்டங்களும் வர்றதில்ல, அரசாங்கத்தோட பயன்களும் வர்றதில்ல. அப்போ கிராமத்துக்கு என்ன வருது? நகரத்தோட குப்பையெல்லாம் இங்க வந்து கொட்டுறான், நகரத்தோட கழிவுநீர் பூரா இங்க வருது. நகரம் வாழ வாழ கிராமங்கள் தேஞ்சுக்கிட்டே இருக்குது. நம்ம அது மட்டுமா தேயுது? இந்த நாட்டுக்காக உணவு உற்பத்திக்காக உழைச்சு என்ன பண்ணுது? நம்ம முட்டி தேயறதான் மிச்சம். எனவே அன்பிற்குரிய உறவுகளே, நமக்கெல்லாம் நமக்காக பேசுவதற்கு, அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு, நமக்கான கோரிக்கைகளை வைப்பதற்கு இதுவரை இருக்கிற விவசாய சங்கங்கள் எதுவுமே அந்த பணியை செய்யவில்லை. ஏன் இத்தனை விவசாய சங்கம் இருக்கு? 140 விவசாய சங்கம் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும். ஏன் ஒருத்தவங்க இது வரைக்கும் வந்து உங்களை எல்லாம் பேசவே இல்லை, உங்கள்கிட்ட ஒரு கிளை தரங்கன்னு சொல்லவே இல்லை, ஏன் உங்களுக்கான அரசியல் பேசுங்கன்னு செய்யவே இல்லை? ஏன்னா அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் அரசியல் கட்சிக்கு துட்டு வாங்கிட்டு வேலை செய்யக்கூடிய பி டீமா இருக்கிறான், அரசியல் கட்சி சார்ந்து செயல்படுறான், தான் சார்ந்திருக்கிற கட்சிக்காக என்னார போய் சொல்லிட்டே இருப்பான். ஒரு குரூப் பாத்தீங்கன்னா கலெக்டர் ஆபீஸ்ல போய் கலெக்டருக்கு சால்வு போட்டு பாராட்டிட்டே இருப்பான். இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா எப்ப அமைச்சர் வந்தாலும் போடணும்னு போட்டா போட்டு அவங்க ஒரு 10% போட்டு விட்டுருவான். ஆக அரசியல் கட்சி சார்புடைய விவசாய சங்கங்கள், அதிகாரிகளுக்கு புரோக்கர் வேலை பார்க்கக்கூடிய விவசாய சங்கங்கள், இந்த 2 தான் நாட்டில் இருக்குது. விவசாயிகளுக்கு வேலை பார்க்கறதுக்கு ஒரு விவசாய சங்கமே கிடையாதுங்க. அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய அவல நிலைக்கு காரணம். அதையெல்லாம் மாற்றுவதற்காகத்தான் நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தை நம்மை போன்ற ஏழை எளிய சிறு குறு விவசாயிகள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கி இன்னைக்கு மாநிலம் முழுவதும் 28 மாவட்டங்களில் மாவட்ட குழுவை, ஒன்றிய குழுவை உருவாக்கி வலுவாக விவசாயிகளுக்காக பேசக்கூடிய ஒரு அமைப்பை நாம் அனைவரும் சேர்ந்து உருவாக்கி இருக்கிறோம். அதனுடைய கிளைதான் இன்னைக்கு உங்க ஊர்ல திறக்கப்பட்டிருக்கிறது. உங்க சொந்த பந்தங்கள், உங்க உறவினர்கள், உங்க நண்பர்கள் சுத்துப்பட்டு எல்லா கிராமத்திலையும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தோட கிளை அமைக்கப்படணும், கொடி பறக்கணும். அப்படி பறந்தா தான் நமது வாழ்க்கையில நாம கொஞ்சமாவது அடுத்த தலைமுறை விவசாயத்தை பத்தி யோசிக்கும். இல்லாட்டி நாமளே நம்ம குழந்தைகளை இந்த விவசாயத்தை கேவலமாக நினைக்க வைத்து விட்டாங்க. விவசாயம் போதும் மகனே, இனி வேண்டாம், நீ ஏதாவது படிச்சுக்க பொழைச்சுக்க, சொத்த உத்தவ நான் கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன், சொத்த உத்தவ மெட்ராஸ் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்க வைக்கிறேன், படிச்சுட்டு அங்கேயே ஏதாச்சும் பொழப்ப பார்த்துக்க, இந்த பக்கம் வராதுன்னு சொல்ற நிலைமைக்கு ஒரு விவசாயத்தை உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு நாடு இருக்குதுன்னா உலகத்துல அது இந்தியா தான், வேற எந்த நாடுமே கிடையாது. யோசிச்சு பாரு. ஆக அவ்வளவு மோசமான இடைநிலையில இருக்கிறோம். இன்னைக்கு சொல்றோம் தாழ்த்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன். இன்னைக்கு ஜாதி வச்சல இல்ல, விவசாயி தான் தாழ்த்தப்பட்டவன், விவசாயி தான் ஒடுக்கப்பட்டவன். அவ்வளவு தூரம் இந்த அரசு அதிகார வர்க்கம் ஒடுக்கிட்டே இருக்கு. ஆக நாமெல்லாம் ஒன்றுபட்டு நிற்பது மட்டும்தான் நமது மாற்றத்திற்கு தீர்வு. அப்பதான் எதிர்கால சந்ததி இந்த ஊர்லயே
வாழ முடியும். வளமான நிலம் இருக்கு, உழைக்கிறதுக்கு தெம்பு இருக்கு. ஆனா இந்த அரசாங்கம் என்ன வச்சிருக்குது? நம்மளை எல்லாம் அடிமைகளாக வைத்திருக்கிறது. வாழ்க்கையில மிகப்பெரிய விடியலும் வெளிச்சமும் காத்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.